அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு மந்திரம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். மந்திரம் என்றாலே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இந்த மந்திரம் என்பது மத்தை போன்றது. என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? அதாவது அந்த காலத்தில் அரக்கர்களும் தேவர்களுமா சேர்ந்து கடலை கடைஞ்சி, அதாவது மேருமலையை மத்தா வச்சு, இப்போ வாசுகி பாம்பை கயிறா வச்சு கடைஞ்சி மகாலட்சுமி வந்தாங்க. உப்பு விஷயம் இதெல்லாம் வந்ததுன்னு சொல்கிறாங்க. எல்லா மங்களகரமான விஷயம் கடைசியாக அமுதம் வந்ததுன்னு சொல்கிறாங்க. அது ஒரு பூடகமான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அதோடைய மெயின் கருத்து பார்த்திங்கன்னா, என்னுடைய கருத்து பிரகாரம், அதோடைய சாராம்சம் என்னுடைய கருத்திலிருந்து நான் சொல்கிறேன். அதாவது நம்முடைய முதுகெலும்பே மத்தாக இருக்கிறது, நம்முடைய மூச்சு கயிறாக இருக்கிறது. இந்த கயிறானது இந்த மத்தை கடையும் பொழுது உள்ளிருக்கும் மூலத்தில் இருக்கும் அந்த குண்டலினில் இருக்கும் ஆற்றலானது எழுப்பப்பட்டு அதிலிருந்து அஷ்ட ஐஸ்வர்யங்கள் என்னும் மகாலட்சுமி வெளிப்படுகிறாள். அதாவது இந்த உலகத்துக்கு வாழ எது தேவை? இந்த உலகத்தில் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் தேவை. அந்த ஐஸ்வர்யங்கள் கொண்ட மகாலட்சுமியே தோன்றுகிறாள். இந்த உலகத்தில் வாழ தேவையான எல்லா விஷயங்களும் அந்த மூலாதாரத்திலிருந்து குண்டலினி எழுப்பப்பட்டால் உங்களுக்கு கிடைச்சிடும். அதே போல் மற்ற விஷயங்கள்லாம் வருது. கடைசியாக அமுதம் என்னும் அருமருந்து வருது. அதாவது இரவாத தன்மைன்னு நீங்கள் வச்சுக்கலாம். அதாவது இந்த உடலுக்கு தான் மரணம், ஆன்மாவுக்கு என்றைக்கும் மரணம் கிடையாது. இந்த உடல் மரணமடையும் என்று தெரிந்த பிறகு இந்த உடலில் இல்லாமல் மரணமடையாமல் நிரந்தரமாக இருக்கும் ஆன்மாவில் நம்முடைய மனமானது கரைந்துவிடும், உயிரானது கரைந்துவிடும். இதை சொல்கிறது தான் அந்த கதன் என்னுடைய கருத்து. அதே போல் இப்போது முக்கியமான மந்திரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால தான் இதை நான் சொன்னேன். இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்தால் அந்த மேருமலையை கடைந்து அமுதத்தை எடுத்தாற்போல் உங்களுக்குள்ளிருந்து இரவாவரம் என்னும் அமுதத்தை நீங்கள் எடுப்பீர்கள். அது என்னன்னா பிரணவ மந்திரம் ஓம். இந்த ஓம் அப்படின்னு அதோடைய விளக்கத்தை சொல்லணும்னா, ஓம் என்கிற ஒலியாக நம்ம சொல்லுகிறோம், வார்த்தையால் சொல்லுகிறோம். அது அப்படி அல்ல. ஒலி என்பதே அதிர்வினால் தான் வெளிப்படுகிறது. இந்த உலகம் தோன்றும், அதாவது இந்த பிரபஞ்சம் விரிவடைகிறதுக்கு முன்னாலேயே இறைவனின் மூச்சுக்காற்றாய் இந்த அதிர்வு வெளிப்பட்டது. அதுதான் ஓம். அந்த பிரணவம் தான் எல்லாவற்றிற்கும் காரணம். அதனால தான் எந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னாலும் முதல்ல ஓம் என்கிற மந்திரத்தை சொன்ன பிறகுதான் அனைத்தையும் சொல்லுவோம். அப்போ தான் அந்த மந்திரமே பூர்த்தியாகும். ஸோ இந்த ஓமுக்கு அவ்வளோ பெரிய மகத்துவம். இந்த மகத்துவத்தை இன்னும் போற்றுவதற்காக நம்ம பெரியவர்கள்லாம் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. சிவபெருமானுக்கே பாடம் சொன்ன முருகன் வாங்க. ஏன்னா ஓம் என்கிற தத்துவத்தை பார்த்தீங்கன்னா, சிவனிலிருந்து பிறந்தது தான் ஓம். அப்போது முருகன் தானே அது, பிள்ளையார் தானே அது. அவர் கணங்களுக்கு அதிபதி, காலங்களுக்கு அதிபதி. இவர் முதல்ல காலங்கள் தோன்றியது, அதற்கப்புறம் அதிர்வு அதிலிருந்து வெளிப்பட்டது. அந்த அதிர்வு தான் முருகன். இந்த முருகன் சிவனுக்கே அந்த முருகனுடைய ஓமுடைய விளக்கத்தை சொன்னார்னு நம்ம பெரியவங்க எதுக்காக சொல்கிறாங்கன்னா, இதோடைய மகத்துவத்தை தெரியப்படுத்துவதற்காக. சிவன் என்பவனை தலைவனாக சொல்கிறோம், அந்த தலைவனுக்கே பாடம் சொன்னவன் இவன் அப்படின்னும் பொழுது அதில் எவ்வளோ பெரிய மகத்துவம் அடங்கி இருக்குன்னு நாமெல்லாம் ரொம்ப ஆர்வமாக அதில் ஊன்றி கேட்போம் என்பதற்காக அந்த கருத்தை வச்சுருக்காங்க. இதை கருத்துன்னு நான் சொல்ல முடியாது, உண்மையாய் நடந்திருக்கலாம், அதை நான் போக வரல, அதை ஆராய வரல. என்னுடைய கருத்து பிரகாரம் இதுதான் அதற்கு காரணமாக இருக்க வேண்டும். இந்த ஓம் என்பதை முருகன் சிவனுக்கு சொன்ன ஸ்தலம் எது தெரியுமா? சுவாமி மலை. அதனால தான் அவனை சுவாமிநாதன் சொல்கிறான். சுவாமிநாதன்னா குருவுக்கு குருவே அப்படின்ற மாதிரி ஆகும். ஸோ பிரம்மாவுக்கு இதை பற்றி கேட்கும்போது பிரம்மாவுக்கு தெரியலையாம். நீ படைக்கும் கடவுளாக இருக்க, இந்த பிரணவத்துடைய தன்மையை உனக்கு தெரியலன்னு சொல்லி அவரை சிறைப்பிடிச்சிட்டாரு. சிறைப்பிடிச்ச உடனே சிவபெருமான் போய் அந்த பிரம்மாவை விடுவிக்குமாறு கேட்டார். அப்போது நான் குருஸ்தானத்தில் உட்காரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஓம் என்கிற இந்த ஒரு விஷயத்தை சிவனுக்கு சொன்னதாக புராணங்கள் நமக்கு சொல்லுது. ஏன் இந்த ஓமுக்கு இவ்வளோ பெரிய மகத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்முடைய அணுக்கள் எல்லாவற்றையும், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைத்து கோள்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஆற்றலாக இருக்கிறது, மூல ஆற்றல். இப்போ இதை நாம் ஜபம் செய்ய, அதாவது அட்சர சுத்தமாக அதை நம்ம ஜபம் செய்யும் பொழுது நமக்குள் இருக்கும் ஆன்ம ஒளி, அதாவது ஆன்ம ஒளியானது நமக்குள் பரவிவிடும்.
இப்போ இந்த ஆன்ம ஒளி பரவன பிறகு மனசில் தேக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பதிவுகள், நம்ம அதை பார்த்தோம், அவனை பார்த்தோம், இவனை பார்த்தோம், எல்லா பதிவுகளும் முற்றிலுமாக துடைக்கப்படும். எல்லாம் ஞாபகம் இருக்கும், ஆனால் உங்களை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாது. இப்போ நம்மளை ஒவ்வொன்றும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கல, யாரோ ஒருத்தர் நம்மளை திட்டாங்க, யாரோ ஒருத்தர் நம்மளை பாராட்டினாங்க, இங்கே போனோம் அங்கே போனோம் மகிழ்ச்சியாக இருந்தோம், இந்த காலம் அப்படி இருந்தது, நான் அப்படி இருந்தேன் அந்த காலத்தில், ஆனால் இப்போ இப்படி இருக்கேன், இப்படி எல்லா ஏக்கங்களை இந்த எது கொடுக்குது, நம்மளுடைய மனசில் பதிவு செய்யப்பட்ட எண்ணங்கள் நம்மக்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால் நம்மளை வேதனையில் ஆழ்த்துது, இல்லை சுகத்தில் ஆழ்த்துது, இல்லை சந்தோஷத்துக்கு கொண்டு போகுது. ஆனால் இந்த ஆன்ம ஒளியானது உங்களுக்குள் பிரவாகமாய் பரவிவிடும் பொழுது என்ன ஆகும் தெரியுமா? இந்த எல்லா பதிவுகளும் மறைந்து விடும். நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது, எந்த பதிவுகளும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது, காணாமல் போயிடும். ஆனால் தேவைக்கேற்ப நம்ம அந்த பதிவை எடுத்துக்கலாம். இதுதான் ஓமுடைய மகத்துவம். இந்த அதிர்வானது பிரபஞ்சத்துடைய ஒவ்வொரு கோள்களையும் தாங்கி பிடிக்குது. இந்த அதிர்வானது நம்மளை இந்த பூமியில் நிற்க வச்சுட்டு இருக்கிற காந்த ஆற்றலாக இருக்குது. இந்த அணுக்கள் ஒவ்வொன்றும், இன்றைக்கி உங்ககிட்ட இருக்கிற அணுக்கள் நாளைக்கு சூரியனில் இருக்கலாம். இந்த அணுவை அங்கே கடத்தி அங்கே கொண்டு வந்து எல்லாத்தையும் ஒரு செட்டாக வைக்கிறக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த ஓம். இந்த ஓமை நாம் ஜபம் பண்ணும்போது நமக்கு என்னென்ன பலன் கிடைக்க போகுதுன்றதை இப்போ நான் சொல்ல போகிறேன். ஓம் என்று சொல்லும் பொழுது ஓஷோ சொல்வார் அழகா, உங்களோட 6வது சுற்றி ஒரு 10 மாதம் 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஒரு வியாதி வருதுன்னு வச்சுக்கோங்க, அது கூட அங்கே தெரியுமா பாயிண்டில். ஞானிகள் அதை பார்த்த உடனே சொல்லிடுவாங்களாம், இதெல்லாம் உனக்கு இருக்குன்னு. இப்போ இந்த ஓமை நாம் ஏற்ற நாம் நம்ம வாய் மூலமாக நாபிக் கமலம் மூலமாக இதை பிரவாகமாக நம்ம உடலுக்குள்ளே பரவ செய்ய இந்த 10 வருஷம் கழித்து வர வியாதியும் காணாமல் போயிடும். இது உண்மை. நிறைய விஞ்ஞானிகளும் அதை இப்போ உண்மைன்னு சொல்கிறாங்க. ஆனால் உடனே கேட்டுறாதுங்க, எந்த விஞ்ஞானி சொல்கிறான்னு. நான் சில புத்தகங்கள்லாம் படித்து மற்றவர்கள் சொல்கிறத கேட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். ஆனால் இந்த ஓமை நான் அனுபவித்து பார்த்து சொல்கிறேன். இந்த ஓமை பண்ணும்பொழுதே நீங்கள் உங்கள் மூச்சு காற்றை உள்ளிழுத்து அந்த ஓன்னு வச்சு அந்த இம்மை அழுத்தும் பொழுது மூச்சு காற்றை வெளியே விடுறீங்க. இதில் பிராணசக்தியும் உங்கள் உடலில் அதிகமாகுது. இன்னொரு விஷயம் தெரியுமா? எந்த மருந்தாலையும் குணப்படுத்த முடியாத வியாதியை கூட நாம் பிராணாயாமம் பண்ணும் பொழுது குணப்படுத்திடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய வருஷங்கள் நிறைய பேர் இளமையாக வாழறதுக்கு காரணம், சில பேர் நம்ம அறிமுகமானவங்கள்லாம் சில பேர் இருக்கிறதுக்கெல்லாம் இந்த மூச்சு பயிற்சி ஆகிய பிராணாயாமம் தான். இப்போ இந்த ஓமை சொல்லும்போது இந்த மூச்சு பயிற்சியும் கூட சேர்ந்து செய்யப்படுது. அப்போது இந்த உடலில் இருக்கிற அணுக்கள் இளமை குன்றாமல் தக்க வச்சு அதை இது பண்ணக்கூடிய ஆற்றலை, காந்த ஆற்றலை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் நம்ம உடலுக்கு. இது ஆகும் பொழுது என்ன ஆகும்னா, மனதில் ஏற்கனவே இருக்கும் சஞ்சலமான பதிவுகள் அனைத்தும் காணாமல் போய்விடும். நம்மளை டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாது. இந்த ஓம் என்ற அந்த ஒளி, அந்த காந்த ஆற்றல் உங்களுக்குள்ள பிரவாகமாக உருவாக்கப்படும் பொழுது, உங்களாலேயே உருவாக்கப்படும் பொழுது சஞ்சலமற்ற தன்மையில் நீங்கள் போயிடுவீங்க. இந்த சஞ்சலமற்ற தன்மை தாங்க நமக்கு வேணுமே. இது தாங்க விழிப்புணர்வை தூண்டக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நான் என்னுடைய தன்னுணர்வில் இருந்தால்தான் என் ஆன்மாவை அடைய முடியும்னு சொல்கிற அந்த ஒரு விழிப்புணர்வு நம்மக்கிட்ட இந்த ஓமை சொல்கிறதன் மூலமாக அதிகப்படுத்தப்படும். இந்த தன்னுணர்வு அதிகப்படுத்தப்படும் பொழுது உள்ளிருக்கும் ஆன்மாவை நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்த ஆன்மா நம்மிடம் பரவிவிடும். நீங்கள் தன்னுணர்வில் இருந்தால் மட்டும் போதும். நீங்கள் வேறு எதுவுமே ட்ரை பண்ண வேண்டாம். உங்களுடைய காத்திருத்தல் தான் இங்கே முக்கியமானது. புத்தர் அந்த காத்திருத்தலை தான் போதி மரத்துக்கிட்ட கொடுத்தாரு. இந்த காத்திருத்தல் நிகழும் பொழுது ஒரு 24 மணி நேரம் உங்ககிட்ட காத்திருத்தல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எந்த சஞ்சலமும் இல்லாமல் ஆன்மா உங்களை அரவணைச்சிக்கும். இந்த ஆன்மா உங்களை அரவணைச்சிட்டா இந்த ஆன்மாவுக்கான வாசல் மேலே திறக்கப்படும். இந்த ஆன்மா அந்த வாசலின் வழியாக வெளியில் பரவி இருக்கும் பரமான்மாவோடு இணைந்து விடும். அப்போ கடலில் கரைக்கப்பட்ட அந்த பாட்டில் தண்ணியை நீங்கள் ஆயிடுவீங்க. பாட்டில் இருக்கிற தண்ணி எது, கடலில் இருக்கிற தண்ணி எதுன்னு தெரியாது. ஸோ இந்த நிலையை அடைவதற்காக தான் ஓம் என்கிற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும்னு பெரியவங்க சொல்கிறாங்க. இப்போ கடைசியாக இந்த ஓமை உச்சரிக்கும் வழிகளை உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தவறாக நினைக்காதீங்க. இந்த ஒரு தடவை ப்ரொனவுன்ஸ் பண்ணிடுறேன், நீங்கள் கேட்டு அதை பயன்பெறலாம். மூச்சை மெதுவாக உள்ளே இழுத்துட்டோம். இந்த ஓமை சொல்லும் பொழுது ஓக்கு மூச்சை உள்ளே இழுத்துட்டு ஓன்னு ஆரம்பிக்கிறோம்.
இம் அழுத்தும் பொழுது மூச்சை மெதுவாக வெளியே விடுறோம். அந்த இம்மும் அப்படியே போயிட்டுருக்கு. இந்த இம்முங்கிறது தான் மேட்டரு. ஓன்றது உங்களுடைய நாவி கமலம் வழியாக உங்களுடைய இதை ஏற்றுறீங்க. அந்த இம்மு வரும்பொழுது பறவை விடுறீங்க. இதுதான் மேட்டர். இதை நல்லா கவனிச்சுக்கங்க. இதுதான் விஷயமே. இந்த இம்மில் தான் உங்களுடைய சக்தியே இருக்குது. சில மந்திரங்கள்லாம் பார்த்திங்கன்னா இம்மில் தான் நிறைய முடியும். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் நமாமியகம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இம்மில் முடியும். இம்முக்கு அவ்வளோ பவர். அதனால் இன்னிலிருந்து ஓம்காரத்தை ஜபம் பண்ணி உங்களுடைய காந்தாற்றலை அதிகப்படுத்தி நீங்களும் ஆன்மாவும் ஒன்றுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஆன்மாவோட மெர்ஜாயி பரமான்மாவோட கலந்துடணும்னு இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.